ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம கேட் ஃபார் கேஷோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க சீரிஸ்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே டைகர் பையன் கஃபேக்குள்ள வர ஏதோ ஒரு பொருள் அவன் மேல பறந்து வந்து விழுகுது. பையன் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிட்டான். எங்கிட்டு இருந்துடா வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ கஃபே பாரு, நான் கஃபே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காண்டி இந்த சண்டைனா, நம்ம பசங்களோட அம்மா இறந்து 100 நாள் ஆயிடுச்சு போல. நம்ம சைடுல நம்மளுக்கு சொந்தக்காரங்களோ இல்லாட்டி தெரிஞ்சவங்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா 3 மாசமோ இல்லாட்டி 1 வருஷமோ கழிச்சு ராமேஸ்வரம் இல்லாட்டி காசி அந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் போய் திதி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி அங்கேயும் அவங்க வந்து பண்ணுவாங்க போல இருக்கு. 100 நாள் ஆனதுனால புண்ணியம் பண்ணணும் போல இருக்கு. சோ அந்த புண்ணியத்தை நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்றான். லியோ இருந்துட்டு இல்ல நான் தான் பண்ணுவேன். நீ வந்து ஃபியூனரல் பாத்துக்கிட்டல. சோ இந்த புண்ணியம் பண்ற எதையாவது நான் பண்றேன். நீ கஃபேவை பாத்துக்க. இந்த பூனைகளோட கக்கா இது எல்லாத்தையுமே அள்ளி போடு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவன் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது. நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில எப்படிதான் சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, பேப்பர் எழுதி போட்டு அதுல யாரோட பேர் வருதோ அவங்க தான் டைகர் கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்றாங்க. அந்த பேப்பர்லயும் யாரோட பேர் வருதுன்னா, நம்ம லின்னோட பேர் தான் வந்திருக்கு போல. பேரெல்லாம் காமிக்கல. நம்ம லின்னோட பேர் தான் வந்திருக்கு போல. ஏன்னா அவன் தான் அந்த புண்ணியம் பண்றதுக்காண்டி வந்திருக்கான். அங்க வந்துட்டு அம்மாவோட போட்டோ பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீங்க என்னதான் கண்டிப்பா சூஸ் பண்ணுவீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லியோவும் அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணணும்ட்டு தான் நீங்களும் ஆசைப்படுவீங்கன்ட்டு எனக்கு தெரியும். நான் ஒரு நல்ல தம்பி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டேவும் இப்படியே அவங்க எழுதி போட்டா அந்த பேப்பரை பாக்குறா. அதுல என்னன்னா லியோவும் லின்னு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் போல. நீங்க எனக்காண்டி எதுவுமே விட்டுட்டு போல. இந்த கடையை தவிர, இந்த பூனையை தவிர, எனக்காண்டி 2 லாட்டரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம டாக்டர் பையன் அங்க வரான். டாக்டரை பார்த்தோன்னே லியோக்கு வந்து பிடிச்சிருச்சு போல. அவன்கிட்ட அப்படியே ஃப்ளோட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவான். அதெல்லாம் அடுத்து போக போக வரும். அவன் அப்படியே டாக்டரை பார்த்துட்டு அம்மா கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்மா எனக்காண்டி ஜாக்பேட்டை வந்து அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க 2 பசங்களும் அம்மாவுக்கு மரியாதை இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம லின் வந்து அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நானும் லியோவும் நல்லாவே இருக்கும். நீங்க இங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு ஆமா ஆமா சண்டை போடுறத தவிர அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்க லின்னும் இருந்துட்டு ஆமா உங்க பசங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதுதான் எனக்கு வேலை பாருங்க. உங்க பசங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொல்லையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல டைகரும் இருந்துட்டு நீங்க சொன்னது சரிதான். உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்ட்டு சொன்னீங்க. அத நான் இப்ப நேரடியா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல இவ இருந்துட்டு டேய் என்னத்தடா இப்ப பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அது ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்திருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப அவன அக்செப்ட் பண்ண வச்சுட்டேன்னா, அவனையும் சரி, அந்த பூனை கஃபேவும் சரி எனக்கே குடுத்துர்றேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கஃபே எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு இவனும் இருந்துட்டு நான் தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதாவது அவன் என்ன சொல்றான்ட்டு அவனுக்கும் புரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். நம்ம டைகர் வந்து லின்னோட அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்கான். அம்மா இருந்துட்டு அவன் கொஞ்சம் பிடிவாதம். அவன வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவன அக்செப்ட் பண்ண வச்சுட்டேன்னா, இந்த கடையும் சரி, அவனையும் சரி உனக்கே குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அத பத்தி தான் டைகர் வந்து பேசிட்டு இருக்கான். லின்னுக்கும் புரியுது அவன் நம்மள பத்தி தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீ எடுத்துட்டு வரியா? அப்படிங்கிற மாரி கேட்க, டைகர் என்ட்ட டேய் பேச்ச மாத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போறான். அப்புறம் இவனும் அங்க வந்து அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இங்க தான் இருக்கீங்கன்ட்டு. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு இருக்க, திடீர்னுட்டு அங்க இருக்கிற மரம், செடி இதெல்லாமேவும் அப்படியே காத்துல அப்படியே ஆட ஆரம்பிக்குது. என்னன்ட்டு பார்த்தா அங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. இவன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம லின்ன பார்த்து யார் சொன்னது என்கிட்ட அவனுக்கு ஒரு லவ்வர் கிடைக்க மாட்டாங்கன்ட்டு அப்படிங்கிற மாரி அம்மா சொல்ல இவனும் இருந்துட்டு, அம்மா நீங்க தானம்மா எப்ப பார்த்தாலும் தனியாவே இருந்துட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படிம்மா லவ் பண்றதுக்கு அடுத்தவங்களுக்கு தைரியம் வரும்? அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பீங்க தனியா இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்ட்டு அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல அம்மா இருந்துட்டு, டேய் அதெல்லாமாடா இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவனும் இருந்துட்டு, சரி ஓகே அப்பனா நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. டைகர் வந்து ஒரு நல்ல பையன். அவனுகிட்ட நெறைய திறமை இதெல்லாமே இருக்கு. அவன் வந்து தப்பான முடிவு எடுக்கிறது வந்து நான் விரும்பல. நீங்களும் அப்பாவும் பண்ண மாரி, என்ன மாரி ஒரு தப்புல இருந்து பொறந்த பையன். அவனுக்கு வந்து கரெக்ட்டான லைஃப் பார்ட்னரா இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, யாரோ பின்னாடி வர மாரி சவுண்ட் கேக்குது. நம்ம லின்னும் டைகர் தான் வரேன்னு சொல்லிட்டு, "நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமா வந்த? நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். ஆனா பின்னாடி வந்து நின்னது நம்ம லின்னோட தாத்தா, பாட்டி. அவங்க 2 பேர பார்த்துட்டு "ஸ்வாதிகாப்" அப்படிங்கிற மாரி விஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பேசுறதுன்ட்டே தெரியல. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி. அப்புறம் பாட்டி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னா, தாத்தாவோட பேரண்ட் அவங்களோட அஸ்தியையும் அங்க தான் வச்சிருப்பாங்க போல. இப்ப பொண்ணோட அஸ்தியும் அங்க வச்சிருக்கிறனால எல்லாருமே பார்த்துட்டு மரியாதை எல்லாமே பண்ணிட்டு போலான்ட்டு தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க.
இங்க இவங்க 2 பேர் வந்திருக்கத பார்த்துட்டு பாட்டியும், தாத்தாவும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா லின்னு இருந்துட்டு, "இல்ல எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. நாங்க வந்து கஃபேக்கு போய் கஃபேவ பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். பாட்டியும், "வாங்க பக்கத்துல தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இவன் போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. தாத்தாவும், "சரி ஓகே விடு. அவங்க டயர்டா இருப்பாங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவருக்கும் பேரன் வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா லின்னு தான் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அத வந்து டைகர் புரிஞ்சுகிட்டு தாத்தா கிட்ட, "சரி ஓகே நாங்க வரோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். லின் அவன பார்த்துட்டு இருக்கா. அவன்கிட்ட, "உன்னோட அம்மா வளர்ந்த இடத்த உனக்கு பார்க்கணும்ட்டு ஆசை இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் சரின்னு சொல்லிடுறான். டாக்டர் லியோ கிட்ட, "லின் என்கிட்ட சொல்லவே இல்லையே அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்ட்டு." அப்படிங்கிற மாரி கேட்க, லியன் அவனோட ஹாஃப் பிரதர். அவனும் தான் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி ஒரு அழகான வெட்னரி டாக்டர் இருக்கான்ட்டு. ஐ மீன் இவ்ளோ டெடிகேட்டான ஒரு வெட்னரி டாக்டர் இருக்காருன்ட்டு அப்படிங்கிற மாரி அவனும் டாக்டர் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க, டாக்டரும் இருந்துட்டு, "நான் இந்த மாரி பாட்டி புள்ளைய பார்க்க வந்தேன். அவங்களுக்கு வயசாயிருச்சுல. ஆன்டி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க மாசம் மாசம் அவங்கள வந்து பார்த்துக்கன்ட்டு. அதனால தான் நான் அவங்கள பார்த்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஃபுட்டெல்லாம் எப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அவளும் இருந்துட்டு, "என்ன கேட்கிறேன்னா பிளேஸ நீயே சூஸ் பண்ணிக்க. எங்கேயா இருந்தாலும் எனக்கு ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்ல, டாக்டர், "நான் பாட்டிய கேட்டேன். பாட்டி எப்படி சாப்பிடுறாங்க? ஓகேவா சாப்பிடுற எல்லாமே?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஓ அவங்களா? அவங்க ஓகே தான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி ஓகே. இந்த மாசம் அப்பனா பாட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க நல்லா இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பனா நான் உங்களுக்கு டெசர்ட் வாங்கி குடுக்கவா? நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். பட்டர் போட்ட பிரெட்டும், மில்க்கும் வேணும்ன்ட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. யார்ரா அப்படிங்கிற மாரி பார்த்தா ஜேஜே வந்து நிக்கிறான். ஜேஜே அங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட, "இப்ப பாட்டி ஓகேவா? நல்லா இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, டாக்டரும் இருந்துட்டு, "பாட்டி நல்லாவே இருக்காங்க. அவங்களுக்கு 15 வயசு ஆயிருச்சு. இருந்தாலும் அவங்க ஆரோக்கியமாவே இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, லியோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன 15 வயசா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு விஷயத்த டாக்டர் கிட்ட கேட்குறான். நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயத்த கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது இந்த விஷயத்த கேட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல ஆமா நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. என்னன்னா பூனைகளுக்கும் வயசாயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து 1 வருஷம் கொண்டாடுறது வந்து மனுஷங்க கணக்குல 4 வருஷம் அப்படிங்கிற மாரி சொல்றான். அத கேட்டுட்டு எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டாக்டர் அத கேட்டுட்டு லியோ கிட்ட, "நீ ஏதாவது பாட்டிக்கு செய்யணும்ட்டு ஆசைப்படுறேன்னா, அத உடனே செஞ்சுரு. அவங்கள வெயிட் பண்ண வைக்காத." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "அப்பனா நான் அவங்களுக்காண்டி ஒரு பேர பையன கண்டுபிடிச்சு குடுக்குறது கணக்குல சேருமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜே இருந்துட்டு, "அட எனக்கு இந்த யோசனை மறந்தே போயிருச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். டைகரும் லின்னும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாத்தா கையில ஒரு பூனை இருக்கு. அந்த பூனை நம்ம லின்ன பார்த்துட்டு, "அது யாரு? பார்க்கறதுக்கு மியாவ் மியாவ் மாரியே இருக்கு." அப்படிங்கிற மாரி தாத்தா கிட்ட கேட்க, தாத்தாவுக்கும் பூனை கிட்ட பேசுற அந்த பவர் இருக்கும் போல. தாத்தாவும் அந்த பூனை கிட்ட, "அவ வந்து மியாவ் மியாவோட பையன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு அந்த பூனையும் இருந்துட்டு, "அப்பனா அவருக்கும் உங்கள மாரியவே எங்ககிட்ட பேசுற பவர்ஸ் எல்லாமே இருக்குமா? ஏன்னா அவர் உங்களோட பேரன் தானே." அப்படிங்கிற மாரி சொல்ல, தாத்தாவும் இருந்துட்டு, "தெரியல வா கண்டுபிடிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 4 பேருமே சாப்பிடுறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. டைகருக்கும் லின்னுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கு. தாத்தா வந்து நம்ம லின் கிட்ட கஃபே எல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் நல்லா போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லின் வந்து பிளேட் எடுக்க போக பாட்டி இருந்துட்டு, "அதெல்லாம் நீ எடுக்காத. தாத்தா வந்து பார்த்துப்பாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த வந்து காமிக்கணும். இங்க வா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லின் அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. டைகர்லாம், "டேய் போகாதடா." அப்படிங்கிற மாரி இருக்கான். எங்க லின்ன கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா, அவங்க அம்மாவோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் டைகர காமிச்சா, டைகர் வந்து தடுமாறிட்டு இருக்கான். தாத்தா கிட்ட எப்படி பேசுறேன்ட்டு. அங்க ஒரு பியானோ இருக்கு. அந்த பியானோவ பத்தி கேட்குறான். "இது வந்து உங்களோடதா?" அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா இருந்துட்டு, "இல்ல." "சரி ஓகே. நீ வந்து எப்படி லின் கூட இருக்கே, நீ அவனோட ஃப்ரெண்டா? கஃபேல நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் எக்ஸாக்ட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பூனை இருந்துட்டு, "அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்கன்ட்டு." அப்படின்னு சொல்ல, இவன் டக்குன்ட்டு, "இல்ல நான் உனக்கு கடன் குடுத்தவன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அத கேட்டுட்டு அந்த பூனைக்கும் சரி, தாத்தாவுக்கும் சரி ஷாக்கிங்கா இருக்கு. அந்த பூனை இருந்துட்டு, "இவனால நான் பேசுறத கேட்க முடியுது." அப்படிங்கிற மாரி சொல்ல, தாத்தா இருந்துட்டு, "உனக்கு எப்படி தெரியும் எங்க ஃபேமிலியோட சீக்ரெட்டு?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "அது." அப்படிங்கிற மாரி திரு திருன்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போன ஜே வரான். அவன் வரும்போதே கையில ஒரு பெட்டியோட வரான். அதுக்குள்ள பூனை இருக்கு. நம்ம பாட்டி பூனை எப்பயோ ஒரு சமயம் குட்டி போட்டிருப்பாங்க போல. அந்த குட்டியில ஒண்ணு தான் அந்த பூனை. நம்ம ஆன்டி இருந்துட்டு அந்த குட்டிய தூக்கி ஜேஜேவோட அம்மாவுக்கு குடுத்துருப்பாங்க போல. இப்ப ஜே அந்த பூனைய தூக்கிட்டு வந்து பாட்டி கிட்ட விடுறதுக்காண்டி வந்திருக்கான். ஏன்னா அம்மாவும் பையனும் தானே. ஸோ கொஞ்சம் ஹேப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைய விடுறதுக்காண்டி தான் வந்திருக்கான். டாக்டர் அத பார்த்துட்டு, "டேய் இது மட்டும் பண்ணிறாதடா, 2 பேரும் சண்டை போடுவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜே கேட்க மாட்டேங்கிறான். அம்மாவும் பையனும் தானே, அதெல்லாம் சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ண, அந்த கூடக்குள்ள இருக்கிற பூனை சீற ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே ஜே டக்குன்ட்டு மூடிட்டு, "ஏன்டா ஏஜே இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அந்த பூனைக்கு கூட பயப்புல்ல. அவனோட ஒரிஜினல் தம்பி பேர தான் வச்சிருக்கான் ஏஜேன்ட்டு. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு, "நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பூனைங்க ஒவ்வொருத்தவங்கள அவங்களோட ஸ்மெல்ல வச்சு தான் கண்டுபிடிக்குது. அதே ஸ்மெல் வந்து மாறும்போது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்றான் நம்ம டாக்டர். பாட்டி வந்து லின்ன அம்மாவோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அம்மாவோட ரூம்ல நெறைய புக்ஸா இருக்கு.
இருக்கு. அம்மா எப்பயுமே அந்த ரூம்ல தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அம்மா எப்பயுமே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துட்டு இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அம்மா சூப்பரா படிப்பாங்க அப்படின்ட்டு பாட்டி எல்லா விஷயத்தையுமே லின் கிட்ட சொல்ல, லின்னால நம்பவே முடியல. என்னால இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அம்மா இவ்ளோ சூப்பரா படிப்பாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு சோகமான சீரிஸ பார்த்துக்கிட்டேவும் எப்பயுமே அந்த சோஃபாலயே தான் விழுந்து கிடந்திருப்பாங்க. இவ்ளோ சூப்பரா படிக்கிற ஒரு ஆள் எப்படி அப்பா மாரி ஒரு ஆளுகிட்ட விழுந்தாங்க? அம்மா ரொம்பவே பாவம் இல்லன்னா, அவர் மாரி ஒரு ஆளுகிட்ட விழுந்திருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம லின் பாட்டிகிட்ட சொல்ல, பாட்டி அப்பனா இத பத்தி உங்க அம்மா எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? அப்படிங்கிற மாரி கேட்க, லின்னும் இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. அம்மா படிக்கிற காலேஜ்ல அப்பா சீனியர். அப்படிதான் அவங்க 2 பேத்துக்கு பழக்கமாயிருக்கு. அப்படிதான் அம்மாவும் அப்பாவ லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி அம்மா சொன்னாங்கன்ட்டு லின் பாட்டிகிட்ட சொல்ல, பாட்டியும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? அப்படிதான் உங்க அம்மா உன்கிட்ட சொல்லி வச்சிருக்காளா? உங்க அம்மா ஒண்ணும் அப்பாவிலாம் கிடையாது. உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஷீல்ட நகர்த்துறாங்க. அதுக்கு பின்னாடி லவ் புக்ஸ் நெறையா இருக்கும் போல. அத லின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். பாட்டி இருந்துட்டு, "உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும்டா, எப்படி பசங்கள கரெக்ட் பண்றதுன்ட்டு." அப்படிங்கிற மாரி சொல்ல லின்னு இருந்துட்டு, "ஆனா அம்மா என்கிட்ட எப்பயுமே சொல்லுவாங்க, லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லன்ட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கன்ட்டு லின் பாட்டிகிட்ட சொல்ல, பாட்டி இருந்துட்டு, "அதெல்லாம் போய்டா, ஃபீலிங்ஸ் இல்லன்னா எப்படி நீ பொறந்திருப்ப? உங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் சரியில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இந்த ரூம்க்குள்ள உனக்கு தெரியாத விஷயங்கள் நெறையா இருக்கு. இது உங்க அம்மாவோட ரூம். உங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்க தான் வச்சிருக்கேன். எந்த ஒரு அவசரமும் இல்ல. நீ பொறுமையா பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரூம்ல எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்கு. ஃபோட்டோ பக்கத்துல ஒரு டைரி இருக்கு. அத பார்த்துக்கிட்டு இருக்கான். டைகர் தாத்தா கிட்ட அவனுக்கு எப்படி பவர் கிடைச்சுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆன்டி சாகும்போது என் காதுல ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து தான் பூனை பேசுற எல்லாமே என்னால கேட்க முடியுது அப்படிங்கிற மாரி டைகர் சொல்ல, தாத்தாவும் இருந்துட்டு, அப்பனா அவளோட பவர உனக்கு குடுத்துருக்கா. அதனால தான் உன்னால பூனை பேசுற எல்லாத்தையுமே கேட்க முடியுது. பிளட் ரிலேட்டிவா மட்டும் தான் இந்த பவர ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த பவர் பாட்டி கிட்ட கூட இல்ல அப்படிங்கிற மாரி தாத்தா டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு, அப்பனா அவங்க அந்த பவர லின்னுக்கு குடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப என்கிட்ட இருக்கு. நான் இத அவனுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி டைகர் தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தா இருந்துட்டு, அது ஒண்ணும் அவ்ளோ ஈஸி கிடையாது. ஒரு தாட்டி மட்டும் தான் அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி மியாவ் மியாவுக்கு குடுத்துட்டேன். அது அவ்ளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாரி தாத்தா டைகர் கிட்ட சொல்ல, டைகர்ன்ட்டு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்ப என்னால குடுக்க முடியும்ல. அப்பனா நான் அவனுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி டைகர் தாத்தா கிட்ட சொல்ல, அதுக்கு தாத்தா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இரு. அது உண்மையா பூனைய யார் நேசிக்கிறாங்களோ அவங்களால மட்டும் தான் அந்த பவர யூஸ் பண்ண முடியும். அந்த விதத்துல பார்த்தா லின் அதுக்கு ரெடியா இருக்கானான்ட்டு நீ நினைக்கிறியா? அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு டைகரும் இருந்துட்டு, அது எனக்கு ஷூரா தெரியல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பவர நான் சேஃபா வச்சுக்கிறேன். மத்தவங்க யாருக்கும் நான் இத குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அந்த பூனை இருந்துட்டு, நான் இவன நம்புறேன். ஆனா சீக்கிரமாவே இவன நம்ம லின்னுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு, அந்த அளவுக்குலாம் இப்போதைக்கு போ வேணாமே அப்படிங்கிற மாரி சொல்ல, பூனை இருந்துட்டு, ஏன் எங்க லின்னு உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் அப்படி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, தாத்தா இருந்துட்டு, அப்ப நான் என் பேரன பத்தி என்ன நினைக்கிறேன்? என் பேரன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் ஒத்துக்கிறான். ஆமா எனக்கு லின்ன புடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாரி கேட்க, தாத்தாவும் யோசிச்சு பார்த்துட்டு, குறைஞ்சபட்சம் நீயாவது அவன் மேல இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ ஒத்துக்கிட்டல. அதுக்கே தைரியம் வேணும். அவனோட அப்பா மாதிரி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ண, அதுக்கு டைகர் இருந்துட்டு, நீங்க எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். லின் சீக்கிரமாவே பூனை எல்லாத்துக்கிட்டயுமேவும் அன்பா நடந்துப்பா. அவனாலயும் பூனைகிட்ட எல்லாம் பேசுவான் அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் தாத்தா கிட்ட சொல்ல, இப்பதான் புரியுது அவ எதுக்கு அவளோட பவர உனக்கு குடுத்துருக்கான்ட்டு அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம லின் அவங்க அம்மாவோட டைரிய படிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா நெறைய எழுதி வச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனதுலேருந்து காலேஜ்ல கிராஜுவேஷன் ஆனது வரைக்கும்ன்ட்டு நெறைய எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே லின் படிக்கிறா. லின்னுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது கடைசியா அவங்க அம்மா ஏதோ ட்ரிப் போறதுக்காண்டி பிளான் போட்டிருப்பாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இப்ப இருக்காங்க இல்லையா அந்த கோரட்ங்கிற ஒரு ஊர்ல. அந்த ஊர்லயவும் பூனை தான் ரொம்பவே ஃபேமஸ் போல. ஸோ பூனைக்காண்டி 9 இடத்துல வேற வேற இடத்துல ஸ்டாச்சூஸ் அது மாரி இருக்கிற மாரி நெறைய வச்சிருப்பாங்க போல. அது எல்லாத்தையுமே போய் பார்க்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணுன்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஆசை போல. அப்படி அந்த 9 இடத்துக்கு நம்ம கூட பார்ட்னரா வராங்க இல்லையா? அவங்க கூட போயி, அந்த 9 இடத்தையும் நல்லபடியா போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம்னா, அவங்க 2 பேரும் வயசாகுற வரைக்கும் ஒண்ணாவே ஃப்ரெண்டாவே இருப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குன்ட்டு அம்மா போட்டிருக்கு. அது எல்லாத்தையுமேவும் நம்ம லின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பியானோ வாசிக்கிற மாரி சவுண்ட் கேட்குது. இவனும் எந்திரிச்சு போய் பார்த்தா, டைகர் தான் அங்க வாசிச்சுட்டு இருக்கான். அவன் வாசிக்கிறதையே பார்த்துட்டு இவனும் அவன் பக்கத்துல போய் நிக்க, டைகர் இந்த மாரி இந்த கோரட்ல பியானோவை யாரோ இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ல,
அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு அது யாருன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வந்து கொடுக்குறான். இவனும் வாங்கி பார்க்க லின் வந்து சொல்றான், அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணா சேர்ந்து இங்க இருக்கிற அந்த 9 பூனை இடத்துக்குமே போகணும்ட்டு அவங்க வந்து பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்கனால போக முடியல. ஏன்னா அப்ப அவங்க வயித்துல நான் இருந்தேன். அதனாலதான் அவங்கனால போக முடியல அப்படின்ட்டு லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் அதை கேட்டுட்டு சரி ஓகே இப்பதான் நம்ம இங்க இருக்கோம்ல, நம்ம ஏன் அவங்களுக்காண்டி அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, போய் போட்டோஸ் இதெல்லாமே ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு அது நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் முடியாது, நீ தான் எனக்கு ஒரு டேட் கொடுக்கணும்ல, சோ நம்ம ஏன் இதை வந்து டேட் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அடுத்த நிமிஷமே அவனும் ஓகே சொல்லிட்டான் போல. அவங்க 2 பேரும் பாட்டிக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பாட்டியும் தாத்தாவும் சரி ஓகே சேஃபா போங்க, இது வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸையும் கொடுத்து சேஃபா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வழி அனுப்பியும் வைக்கிறாங்க. இவங்களும் அங்க இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வராங்க. அதே ஊரு தான், ஆனா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டாச்சுக்கு இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மரியாதை எல்லாமே செலுத்துறாங்க. அந்த ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்குன்ட்டு தனி சிறப்புகள்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு. இந்த சுத்தணும் போல இருக்கு. ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும் போல. சுத்துக்கு சுத்தணும்னா இவங்க 2 பேரும் திரும்பி அந்த ஊருக்கு வந்து திரும்பி வருவாங்கன்ட்டு போட்டிருக்கு. இத கேட்ட உடனே டைகர்ன்ட்டு ஓகே நல்ல விஷயம் தான். நம்ம திரும்பி வந்தோம்னா தாத்தா பாட்டி ரொம்பவே ஹாப்பியாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சுத்துறாங்க. 2வது ரவுண்டு சுத்தம் போகும்போது இவங்க 2 பேத்துக்கு அந்த ஊர்ல வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை கேட்டுட்டு இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்ம கஃபே அங்க ஏதாவது இதா ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சுத்திட்டு இருக்காங்க. 3வது சுத்த போகும்போது நம்ம லின் வந்து தயங்குறான். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, 3வது சுத்துக்கு இந்த ஊர்ல வந்து அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகர் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே லின்னை பார்த்துட்டு நீயும் இந்த ஊர்ல தானே பிறந்த, அப்படா நீயும் இந்த ஊரை சேர்ந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு டைகர் வந்து சுத்த போகும்போது லின் வந்து ஸ்டாப் பண்றான். என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிருச்சு, நீ இப்ப சுத்துனா நம்ம 9 கோயிலுக்கும் போக முடியாது, லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விடுறா அதை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் வந்து சுத்திட்டு வந்து நிக்கிறான். லின்னெல்லாம் இருந்துட்டு இவன் திருந்த மாட்டான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஃபர்ஸ்ட் அந்த பூனை இருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க போய் அந்த பூனை பக்கத்துல நின்னு போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. இப்படியே ஒரு 7 இடத்துக்கும் போயிட்டாங்க. 7 இடத்துக்குமே போய் போட்டோஸ் இதெல்லாமே நிறைய எடுத்துக்காங்க. சிலது வந்து ஸ்டாச்சுவா இருக்கு, சிலது வந்து டிராயிங்கா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் அதை கண்டுபிடிச்சு போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. 7வதா இருக்கிற ஒரு இடம் வந்து அது மவுண்டன் மேல இருக்கு போல. சோ இவங்க வந்து மவுண்டன் மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டரும் லியோவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பூனையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பூனையா பிறக்க கூடாது, பூனையா பிறந்தா ரொம்பவே மோசம், அவங்கனால அவங்க குட்டியை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. லியோ இதை வந்து கேட்டுட்டு, உண்மையை சொல்லணும்னா நான் அவங்கள நினைச்சு பொறாம தான் படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டாக்டர் ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் அவனோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதேவும் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் இவன் பிறந்திருக்கான். இவன் பிறந்து கொஞ்சம் வருஷத்துலயேவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இவன் இது வரைக்கும் அப்பாவை பார்த்ததே இல்ல. ஆனா பாட்டியும் சரி, பாட்டியோட குழந்தையும் சரி, பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரமாவது ஒண்ணா இருந்திருப்பாங்களா? ஆனா என்ன பாருங்க, இது வரைக்கும் நான் அப்பாவை பார்த்ததே இல்ல. எதிர்ச்சியா எங்க அப்பாவை எங்கேயாவது மீட் பண்ணா கூட ஒருத்தர அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்ப பாட்டியும் அவங்களோட குழந்தையும் இருக்காங்களா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டாக்டர் அதை கேட்டுட்டு சரி ஓகே, அப்ப கஃபே எல்லாம் மூடுனதுக்கு அப்புறம் பாட்டியையும் பாட்டியோட குழந்தையும் எடுத்துட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களே, சோ அது பண்ணாம நம்ம வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எனக்கு என்னமோ அடுத்து ஏதாவது நம்ம லியோவோட சீரீஸ் வந்துச்சுன்னா லியோக்கு பேரா டாக்டர் தான் வருவான்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா லியோவோட பேரை தான் ஜிஎம்எம் டிவில இருந்து பிரிச்சுட்டாங்க இல்லையா? சோ இவனுக்கு நியூ பேரா டாக்டர் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. டாக்டரோட பேரையும் பிரிச்சுட்டாங்க. சோ இவங்க 2 பேர் பேரா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்க 2 பேர் பேரா வந்தாலும் நல்லாதான் இருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரையும் காமிச்சா இவங்க 2 பேரும் ஏறு ஏறுன்ட்டு இன்னும் மலை ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா மலை ஏறி மேல வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த ஸ்டாச்சுவா இல்ல டிராயிங்கான்ட்டே இவங்க 2 பேரால கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த இடம் எங்க இருக்குன்ட்டும் தெரியல. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. அங்க போனா ஒரு குகை மாதிரி இருக்கு. குகைக்குள்ள ஸ்டெப்ஸ் இதெல்லாமே இருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கும்போது லின்னோட கால் வந்து பிசங்கிருது. ஐயோ அம்மா கால் பிசங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்க. டைகர் தான் அவனை உட்கார வச்சு அவனுக்கு தண்ணி கொடுத்து கால் இதெல்லாமே அமுக்கி விட்டுட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த நுழைவாயில வந்து பாக்குறான். பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடனேவும் நம்ம டைகர் வந்து லின் கிட்ட அந்த டிராயிங்கை நான் மறுபடியும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை பாக்குறான். பார்த்தா அந்த டிராயிங்ல இருக்கிற அந்த டிராயிங்கும் அந்த நுழைவாயிலோட அந்த வாயிலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா இந்த பூனையோட காது மாதிரியே இருக்கு. நம்ம டைகர் வந்து அதை பார்த்துட்டு லின் கிட்ட சொல்றான், இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, பூனையோட காது மாதிரியே சேமா இருக்கு, இதான் உங்க அம்மா வரைஞ்சிருக்காங்க, நம்ம ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி
டைகர் சொல்ல லின்னுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்க போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு 2 பேருமே ஒரு மலை மேல இருக்காங்க. நம்ம லின் வந்து அவங்க அம்மாவோட டைரிய தான் படிச்சுட்டு இருக்கா. அந்த டைரியில வந்து அம்மா எழுதி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நின்னு ஒருத்தவங்க கிட்ட லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம்னா, அந்த லவ் வந்து உண்மையாயிரும். நானும் என்னை யாராவது இங்க கூட்டிட்டு வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்ட்டு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கனவாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எழுதி வச்சிருப்பாங்க போல. இது எல்லாத்தையுமே லின் படிக்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உங்க கனவை நிறைவேத்துறதுக்கு தாம்மா நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டைகரும் அவன் பக்கத்துல உட்காந்து லின்னுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். உங்க அம்மாவோட கனவை நிறைவேத்துறதுக்காண்டி நீ இங்க வந்திருக்க. ஒவ்வொரு பூனையா இருக்கிற இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சு, நீ அவங்களோட ஆசைய வந்து நிறைவேத்திட்டு இருக்க. அவங்களோட இன்னொரு ஆசையும் நீ வந்து நிறைவேத்த வேணாமா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, அவன் வந்து சொல்றான், இந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாய் ஃப்ரெண்டா இருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்டுட்டு லின் வந்து எதுவுமே சொல்லல. அவனையே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அப்படியே 8வதா ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஒரு கல்லு மாரி இருக்கு. அந்த கல்ல வந்து அவங்க கண்டுபிடிச்சும் அந்த இடத்துலயும் நின்னு ஃபோட்டோஸ் இதெல்லாமே நெறைய எடுத்துக்கிறாங்க. அதுல காது இல்லையாம் அந்த கல்லுல. அதனால அந்த கல்லுல காது எல்லாமே செட் பண்ணி, இந்த கல்லுல இருந்து வர அந்த ஷேடோ இருக்கு இல்லையா? அந்த ஷேடோ தான் அந்த பூனை மாரி தெரியுது போல. ஸோ அதனால அந்த கல்லுக்கு இவங்க காதெல்லாம் செட் பண்ணி, அந்த ஷேடோ மேல நின்னு இவங்க எல்லாம் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அங்க ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்து முடிச்சுட்டு, அங்கேயே சன்செட் மாரி ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நின்னு 2 பேருமே அந்த சன்செட்ட வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா நம்ம டைகர் தான் அத வந்து ரசிச்சுட்டு இருக்கான். லின் வந்து ஒரு மாரி சேடா இருக்கான். டைகர் அத பார்த்துட்டு, "இது ரொம்பவே அழகா இருக்குல்ல" அப்படிங்கிற மாரி லின் கிட்ட கேட்க, லின் ஒரு மாரி டல்லா இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு? இது அழகா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். "எங்க அம்மாவோட வாழ்க்கை இந்த மாரி நாசமா போனதுக்கு நான் தான் காரணம்ன்ட்டு எப்பயுமே நெனச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும் பொறக்காம இருந்திருந்தேன்னா, எங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்களா? அவங்க இந்த ஊர்ல தாத்தா, பாட்டி கூட ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாங்களா? ஒருவேளை ஒரு நல்ல பையன் அவங்கள டேட்டிங்க்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களா? இந்த சன்செட்ட பார்க்கறதுக்காண்டியும் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல நம்ம டைகர் லின்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க தாத்தா என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. உங்க அம்மா மாரியே உனக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க அம்மாவோட அம்சம் உனக்குள்ள அப்படியே இருக்குன்ட்டு. சோ அதனால நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. உங்க அம்மா இந்த உலகத்துல உயிரோட இருக்காங்கன்னா, அது உன்னால மட்டும் தான். நீ பார்க்குற ஒவ்வொரு பார்வையா இருந்தாலும் சரி, நீ போற ஒவ்வொரு இடமா இருந்தாலும் சரி, அந்த இடம் எல்லாத்துலயுமேவும் உங்க அம்மா உன் கூடயே இருக்காங்கன்ட்டு நான் நம்புறேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் லின்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கா நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. இவங்க இத்தன இடத்துக்கு போய் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்தாங்க இல்லையா? அப்ப நம்ம லின் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலயுமேவும் கூடயேவும் அவங்க அம்மாவும் நின்னு ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுக்கிற மாரி நம்மளுக்கு வந்து அப்படியே காமிக்கிறாங்க. அப்புறம் லியோ டாக்டர் சொன்ன மாரியேவும் பாட்டியையும், பாட்டியோட குட்டியையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். டாக்டர் அத பார்த்துட்டு, "சரி இரு நான் உங்களுக்காண்டி ஒரு ரூம்ப செட் பண்ணிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போக, லியோ இருந்துட்டு, "ஏன் அங்க விட்டா மட்டும் இவங்க 2 பேரும் சண்டை போட மாட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, டாக்டர் பாட்டி அந்த கஃபே முழுக்க இருந்ததுனால, அந்த கஃபே முழுக்க பாட்டியோட ஸ்மெல் மட்டும் தான் இருக்கு. அதனால கூட குட்டி வந்து அத பார்த்துட்டு பயந்திருக்கலாம். அவங்க 2 பேரோட வாசனையே இல்லாத ஒரு புது இடத்துல அவங்க 2 பேரையும் ஒண்ணா விட்டானா, மேபி சண்டை போடாம இருக்கிறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து லியோ கிட்ட சொல்ல, லியோவும் இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் லின்னையும், டைகரையும் காமிச்சா நைட் ஆயிருச்சு போல. இப்ப லாஸ்ட்டா 9வதா ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்தோட ஓனர் வந்து கீழ போயிருக்காரு போல. இப்ப இவங்க மவுண்டன்ல தானே இருக்காங்க. சோ மவுண்டன்ல இருந்து அந்த ஓனர் வந்து கீழ போயிருக்காங்க. அவர் வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆயிரும். இப்ப நம்ம இங்க இருந்து போகணும்னா, இப்பயே கிளம்புனா தான் ஆயிருச்சு. ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிருச்சு. அப்படி இல்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு டைகர் வந்து சொல்றான். என்னன்ட்டு பார்த்தா, அங்கேயே ஒரு டென்ட்ட வந்து ரென்ட்க்கு எடுத்து, அங்கேயே ஸ்டேவும் பண்ணிட்டாங்க 2 பேருமேவும். அப்படியே தாத்தா இவங்களுக்கு வரும்போது ஃபுட் குடுத்தாரு இல்லையா? அந்த ஃபுட்ட தான் 2 பேருமே சாப்பிடுறதுக்காண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து என்ன இருக்குன்னா, நம்ம லின்னுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஃப்ரைடு நூடுல்ஸ் அவங்க அம்மா அடிக்கடி செஞ்சு குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நூடுல்ஸ் தான் அங்க இருந்திருக்கு. அத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே எங்க அம்மா செய்யற ஃப்ரைட் நூடுல்ஸ் மாரியே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். டைகர் வந்து அத சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, லின்னுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா தாத்தா, பாட்டி வந்து இவங்க 2 பேரும் சாப்பிட கூப்பிட்டாங்க இல்லையா? அப்ப கூட இவன் வந்து சரியா தாத்தா, பாட்டி கிட்ட பேசவே இல்ல. ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாரி தான் லின் வந்து அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டேவும் அந்த நூடுல்ஸ வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே புடிச்சு போயிருக்கு. ஏன்னா அவங்க அம்மா சமைக்கிற மாரியே அப்படியே இருக்கு. ஸ்மெல் கூட அப்படியே அச்சு அசலா அதே மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் தாத்தா, பாட்டிய காமிச்சாங்கன்னா, அவங்க 2 பேரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி
நம்ம லின்னோட அம்மாக்கு அந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்ததேவும் நம்ம தாத்தா தான் போல இருக்கு. இது எல்லாத்தையுமேவும் நம்ம லின் வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்லியிருப்பான் போல. அம்மா அடிக்கடி அவனுக்கு ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமேவும் தாத்தாவும் பாட்டியும் நினைச்சு பார்த்துட்டு, அப்பனா அவ நம்ம சொல்லிக் கொடுத்த எதையும் மறக்கவே இல்ல. அவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டாக்டரையும் லியோவையும் காமிச்சா அவங்க 2 பேர் பூனைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. பூனையோட சென்ஸ்ங்கிறது அவங்களோட மெமரிஸ் மாரி. அவங்களால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த சென்ஸ் இது எல்லாத்தையுமேவும் அவங்கனால மெமரிஸா வச்சுக்க முடியாது. அதுக்காண்டி புது மெமரிஸ கொண்டு வரதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணணும். அந்த மெமரிஸ் அவங்களுக்கு வர வரைக்கும் அப்படிங்கிற மாரி இங்க இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டைகரையும் நம்ம லின்னையும் காமிச்சா, லின் பையன் அந்த நூடுல்ஸ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் கூட அப்படியே அச்சு அசலா எங்க அம்மா சமைக்கிற நூடுல்ஸ் மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைகர் வந்து லின்னோட காலுக்கு மருந்து தேய்ச்சி விடுறதுக்காண்டி வரா. லின் இத பார்த்துட்டு இல்ல வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகர் கொண்டா நானே தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை எடுத்து அவனுக்கு மருந்து இதெல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். ஆனா லின்னோட பார்வை முழுக்க அந்த டென்ட் மேலேயே தான் இருக்கு. இத டைகரும் பார்த்துட்டு அங்க என்ன பார்வை, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்குனது இல்லையா என்ன அப்படிங்கிற மாரி கேட்க, லின்னும் அத பார்த்துட்டு தூங்கியிருக்கோம் தான். ஆனா வீட்ல நெறைய பூனைகள் இருந்துச்சு. ஆனா இங்க அப்படிங்கிற மாரி சொல்ல டைகர் இருன்ட்டு, டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அடுத்தவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஆள் மாரியால இருக்கு. நான் அப்படியெல்லாம் ஆள் கிடையாதுடா அப்படிங்கிற மாரி சொல்ல, லின்னும் இருந்துட்டு, எங்க அம்மாவும் அப்பாவும் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா பாரு நான் வந்து பொறக்கலையா அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவனும் இருந்துட்டு, டேய் இங்க பாரு முதல்ல நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா ஆகு. அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி டைகர் சொல்லிடுறான். அப்புறம் நம்ம லின் வந்து டைகர் கிட்ட, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ எதுக்கு என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கணும்ன்ட்டு நீ ஆசைப்படுற? சொல்லு அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர் இருந்துட்டு, ஏன்னா நீ ஒரு பூனைக்குட்டி மாரி ரொம்ப கியூட்டா இருக்கன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி டைகர் லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு நான் சீரியஸா கேட்கிறேன் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு பூனைக்குட்டி வேணும்ன்ட்டு நினைக்கும்போது, அதுக்கான காரணம் என்னன்ட்டு நீ வந்து கேட்பியா? அது அழகா இருக்குன்ட்டு தானே நீ பார்ப்ப அப்படிங்கிற மாரி டைகர் சொல்ல, இவனுக்கு வெட்கம் வந்துருச்சு. பைபிள் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். என்னோட லைஃப்க்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ன்ட்டு நான் எப்பயுமே நினைச்சு பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு ஏன் நான் என்ன உன்னோட ஃபர்ஸ்ட்டா? நான்லாம் ஒண்ணும் உன்னோட ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, இவனும் அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். லவ் மேல நம்பிக்கையே இல்லாத ஒரு அம்மா, பொம்பள பின்னாடி கேவலமா சுத்துற ஒரு அப்பா. இவங்க 2 பேத்துக்கு மத்தியில நான் பிறந்தேன். என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் நீயும் இப்படிதான் யோசிச்சிருப்ப அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் 2 இல்ல நான் வந்து கண்டிப்பா அந்த மாரி யோசிச்சிருக்க மாட்டேன். அவங்கனால எனக்கு குடுக்க முடியாத ஒண்ண நானே அத வந்து தேடி கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு ஒரு காலத்துல நான் பொறந்ததேவும் மிஸ்டேக்குன்ட்டு நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். இங்க வர வரைக்கும் அம்மாக்கு ஒரு காலத்துல இங்க அருமையான ஒரு லவ் வந்து இருந்திருக்கு. அது இருந்துருச்சுன்னா, அத வந்து ஒரு தாட்டியாவது நானும் அனுபவிச்சு பார்க்கணுன்ட்டு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி இப்ப லின் வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். டைகர் அத கேட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து அப்படியே ஹக் பண்றான். "என்னடா பண்ற? பெரிய இவ மாரி பேசுன, நான் ஒண்ணும் அட்வான்டேஜ்ல எடுத்துக்க மாட்டேன்ட்டு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு, "எனக்கு பூனை நடுங்குறது புடிக்காது. உனக்கு ஓகே இல்லையா? என் கூட இப்படி" அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட கேட்க, லின்னுக்கு ஒரு மாரி இருக்கு. டக்குன்ட்டு திரும்பி டைகர பார்த்து, "என்ன ஹக் பண்ணணும்ன்ட்டு ஆசைப்பட்டேனா, யார் வேணாலும் என்ன ஹக் பண்ண முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்றான். அவ சொல்றதுக்கான அர்த்தம் நம்ம டைகருக்கு நல்லாவே புரியுது. பாய் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் தான் என்ன ஹக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சொல்றான். அது டைகருக்கும் புரியுது. அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பார்த்துட்டுருக்க, நம்ம லின்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர, டைகரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர, நம்ம லின் பையன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டைகர வந்து கிஸ் பண்றான். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் கிஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 6வது எபிசோட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதோட இந்த சீரிஸ் இங்க முடியுது. இருங்க இருங்க போயிறாதீங்க. குட்டியா ஒரு சைட் ஸ்டோரி இருக்கு. அதையும் பார்த்துட்டு போயிரலாம். அப்படியே 2 பேரும் ஒரு மலை மேல நின்னு அழகா பேசிட்டு இருக்காங்க. 9வது இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க போல. அத வந்து காமிக்கல. கடைசியா லின் வந்து அந்த டைரிய வந்து பார்த்து பேசிட்டு இருக்கான். அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, 9 இடத்துக்கும் யார் கூட வந்து போறாங்களோ, அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்கன்ட்டு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி லின் சொல்ல, டைகர் அத கேட்டுட்டு, யார் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? இப்ப நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லின்னுக்கு வெட்கம் வந்துருது. பையன் அப்படியே அந்த பக்கமா திரும்பி நின்னுக்கிற, டைகரும் அவன் பக்கத்துல போயி, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படியே ஒண்ணா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய பிடிக்கிறான். இதோட எபிசோட் 6 வந்து இங்க முடியுது. எனக்கு இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாரி போனாலும், செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஒரு மாரி டச்சிங்கா போச்சு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த எபிசோட் வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்துச்சுன்னா இந்த எபிசோட்
எபிசோடுக்கு மறக்காம ஒரு கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் இப்படியே ஹைப்பையும் பண்ணிருங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சீரீஸா மட்டும் பாருங்க. இதுல இருக்கிறத பார்த்துட்டு யாரும் மோட்டிவேஷனா எடுத்துக்க வேணாம். உங்க எல்லாரையுமே நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். பாய்.